ஆழ் மனத்துக்கு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு மாற்று மத நண்பர் எனக்கு சொல்றாரு. அது எல்லா பவரும் இருக்கு, எல்லாம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு. ஆழ்நிலை தியானம், ஆழ் மனம், அதான் மனதுல சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில். அதுக்கு சக்தி இருக்கு, அதான் எல்லாமே தருது. அது நீ அதுட்டு நல்ல எண்ணத்தை நீ போட்டனா நீ என்ன தேவையோ அது கொடுத்துருன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாரு. அவர் என்ன விளக்கம் தர்றது, இஸ்லாத்தின் அடிப்படையில் அதோட விளக்கம் நீங்க சொல்லணும். ஆழ்நிலை தியானம் அப்படின்னு ஒரு தியானத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். அந்த ஆழ்நிலை அப்படியே தன்னை மறந்து அப்படி தியானத்தில் ஈடுபடுறது. ஆழ்நிலைன்னு அர்த்தம் மேலோட்டமா சுபான்லா சுபானல்லான்னு சொன்னா அது மேல்நிலை தியானம். அது அப்படியே இரண்டரை கலந்துட்டு அதுக்கு பேர் என்னது, ஆழ்நிலை தியானம். ஆழமான நிலை. ஆழ்நிலைன்னு அர்த்தம் ஆழமான நிலை, ஒரேடி இறங்கிடுறது. அந்த மாதிரி ஒரு தியானம் இருக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் நம்ம முஸ்லீம் அல்லாதவங்க அவங்க ஒரு தியானம்னு சொல்லி மக்களை கூட்டிட்டு இருக்கிறாங்க. இது ஃப்ராடுங்க. அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக ஒரு மனிதன் தன்னுடைய நிலைக்கு கீழே இறங்கி தன்னை மறந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படி போறதுங்கிறது இருக்குல்ல, அது இம்பாசிபிள், சாத்தியமே கிடையாது. அப்படி ஆகவே முடியாது. நடிப்பான் உட்காந்து ஆழ்நிலையுமா. ஆழ்நிலைன்னு சொல்லி ஒரு பட்டாசு கொளுத்தி போட நினைச்சிருவான். உடனே ஆழ்நிலை இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். பாம்பு ஒடிச்சிச்சுன்னு பயந்துருவான். சும்மா உட்காந்து ஏமாத்துறதுக்கான செய்வான். அல்லது சத்தம் கத்தி வச்சு குத்து சுட்டுருவான்னு சொல்லுங்க, உடனே எந்திரிச்சுவான். ஆழ்நிலை நினைச்சக்கூடாது, சாமி இருக்கணும். ஆழ்நிலை அப்படி இரண்டரை கலந்து போயிட்டாரு இல்லையா. மக்களை எப்படிலாம் செய்ய மாட்டாங்கன்னு தைரியத்தில் என்ன செய்யறான், நாங்கள் ஆழ்நிலைக்கு எப்படி போறோம்னு சொல்றானே தவிர ஒரு தண்ணியை ஐஸ் தண்ணி ஊற்றி பாருங்களேன், ஆழ்நிலை என்ன செய்யணும் பார்ப்போம். ஆழ்நிலைக்கு நீ போயிட்டு இல்லப்போ ஆழமான தியானத்துக்குள்ள இரண்டரை கலந்துட்டேன்னு சொன்னா ஐஸ் கட்டி வச்சாலும் சும்மா இருக்கணுமா இல்லையா, விட தெரிஞ்சிருவான். அப்ப இந்த ஆழ்நிலைன்னு சொல்வது எல்லாம் ஒரு டெஸ்ட்ல தெரிஞ்சு போயிடும். ஃப்ராடு விஞ்ஞான ரீதியாகவும் முடியாது. விளங்குதா? கிறுக்கனுக்கு மட்டும்தான் ஆழ்நிலை. அவன் தன்னை மறந்து இருப்பான், மென்டல் ஆயிட்டான்னு வைங்க. அந்த அறிவு வேலை செய்யாத ஒருத்தனா இருந்தா கத்திய கண்ணால் சிரிச்சிட்டு இருப்பான். ஏன் அவனுக்கு தெரியாது, அறிவு இல்ல. கிறுக்கன் தான் ஆழ்நிலையில் இருப்பான். மூளை உள்ள எவனா இருந்தாலும் அந்த மூளைக்கு வேலை கொடுத்தா தான் அவன் மனுஷன். குளிர விளங்கணும், வெயில விளங்கணும், எதிர்ப்பை விளங்கணும், ஆபத்தை விளங்கணும். விளங்க வேண்டியதெல்லாம் விளங்கி என்ன செய்யணும், சுதாரிப்பா இருக்கணும். இந்த நிலையிலிருந்து மனிதன் மாறவே முடியாது. அது பக்தியின் பேராலே முடியாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அவங்கள மாதிரி ஈடுபாடு யாராவது தொழ முடியுமா? தொழ முடியாது. ஆனா தொழுதுகிட்டு இருக்கும் போதே எல்லா எண்ணமும் வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க, 4 ரக்காத்துக்கு பதிலா 2 ரக்காத்துல சலாம் கொடுத்து விட்டாங்க. மக்கள்லாம் கேட்கறாங்க, என்னங்கன்னு கேட்கறாங்க. நான் மறந்துட்டேன், உங்களமா நானும் மனிதன், நான் மறந்து விட்டால் வைதா நசி இது தக்கீரூனி, நான் மறந்து விட்டா யாவப்படுத்துங்கிறாங்க. அப்ப தொழுகையில நபிகள் நாயகம் ஈடுபடும் போது கூட அப்படி ஆழ்நிலைக்கு போய் ஈடுபட்டாங்களான்னா அது முடியாது, நடிக்கலாம். சில பேர் என்ன செய்வாங்க, தரிக்கா முறிதுன்னு வச்சு நாங்கள் அப்படி தொழுவோமா இப்படி தொழுவோமாக்குமா. நான் சொன்ன மாதிரி ஏதாவது டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சு போயிடும். அவன் அப்படிலாம் செய்யலைங்கிற என்ன செய்யறேன், பொய் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால ஆழ்நிலை தியானம்னு சொல்வது எல்லாமே ஃப்ராடு. அது மாதிரியான ஆளுக்கு நீ ஆழ்நிலை தியானம் செய்யலன்னு நாங்க டெஸ்ட் பண்றது ஒத்துக்கிறியான்னு கேளுங்க. நீ ஆழ்நிலை தியானம் பண்றீங்களா, அதுக்கு பதில் அதான். என்ன பதில் சொல்றது கேட்கிறாரு, ஒரு கேள்வி கேளுங்க. நாங்க சோதனை பண்ணுவோம். ஆழ்நிலை தியானம் நீ பண்ணலன்னு செய்வோம், ஒரு குண்டூசி வச்சு நிரூபிச்சிருவோம். ஒரு குண்டூசினால ஒரு குத்து தான் ஆழ்நிலை ஓடி போயிடும், பொய்யின்டாயிரும்.